அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா நிகழ்ச்சியில சிறப்பு திரைப்படம். நெல்லையில சீமான் அவர்களுடைய கட்சியில நடந்த சம்பவம். நேர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் சர்வாதிகாரி கலைக்கூடம் பெருமையுடன் வழங்கும் மிஷன் சாப்டர் 2026. அடுத்து வரும் தேர்தலுக்கு ஆயத்தமாகும் வகையில் அண்டனின் சுற்றுப்பயணத்தை மையப்படுத்தி ஒரு படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் நெல்லை நேசன். மாவட்ட வாரியா நடக்கிற ஆலோசனை கூட்டத்தில் சின்னதா ஒரு சலசலப்பு நடப்பதா படம் தொடங்குது. நம்மளுக்கு எதிராகவே வந்துட்டோம் அப்படின்னு. நாம ஒரு நாள் எதிராக வரல, நம்ம சீமான முதலமைச்சராக தான் வந்திருக்கோம். நம்ம அங்க வந்து யாரையும் களைச்சு விடணும், யாரையும் கவுக்கணும் நம்ம வரல. அப்போ அதை அவர் புரிஞ்சுக்கல. அவர் என்ன பண்றாருன்னா அங்கே கட்டம் கட்ட ஆரம்பிக்கும். எப்போவுமே நல்லா கட்டுக்கிடுங்க. எப்போவுமே நாம் தமிழர் கட்சியோட கலந்தாய்வில் வந்து செல்ஃபோனை பிடுங்க மாட்டாங்க, செல்ஃபோனை வச்சுட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க செல்ஃபோனை வச்சுட்டு வர சொன்னாங்க இன்னைக்கு. அப்போ நம்ம கேட்கும், எதுக்கு செல்ஃபோனை வச்சுட்டு வர சொன்னாங்க? கண்டிப்பாக வச்சுட்டு தான் போனுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச தம்பிமார் அங்கே நின்னதுனால, அண்ணா நீங்கள் வேணா கொண்டு போங்கன்னாங்க. இல்லைப்பா எல்லாருக்கும் ஒன்றுனா நம்மளுக்கும் அதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோக்கனை கையில் கொடுத்து, அந்த ஃபோனை கையில் கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு வரோம். ஸ்கூல் மாதிரி டோக்கன் வாங்கிட்டு வரோம். இதெல்லாம் புதுசு. அண்ணன் மேடல்னு பேசுறாரு. எப்போவுமே என்னன்னா எல்லாரும் நிறைய பேர் பேசுவாங்க. இப்போ யாருமே பேசலை. அப்போ பேசலைங்கும் போது அப்பவே ஒரு டவுட்டு, சரி ஏதோ நடக்கு. ஏன்னா எல்லாரும் பேசும்போது நானே ஏறி பேசிடுவேன். பேசும்போது நான் குறைகளை சொல்லிடுவோம். இப்போ அண்ணன் நானே பேசுன்ட்டு அவர் பேசுறாரு. பேசி முடிக்கும் போது நான் என்ன பண்ணுறேன்னா, பேசி முடிக்கும் போது நான் எந்திக்கேன் அண்ணா அப்படின்னு. நான் எந்திரிச்சோடனே அவர் டென்ஷன் ஆகுறாரு. போட்டு என்னடா உட்கார்றா அப்படின்னாரு. என்ன உட்கார முடியாது, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னே, சில கருத்துக்களை சொல்லணும்னே அப்படின்னு. உனக்கு என்னடா கருத்து? உனக்கும் கட்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நீ யாரா கட்சிக்கு? கட்சி ஏன் கட்சிரா அப்படிங்க. என்ன நடந்தது கூட்டத்துல உட்கட்சி ஜனநாயகத்தின் நிலை என்னன்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பையன், அதுவும் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் அந்த பையன் வந்து ஒரு கருத்து சொல்ல வர்றதுக்கே முடியல, அண்ணன்ட்ட சொல்ல முடியல அப்படின்னு நான் அண்ணன்ட்ட எந்திரிச்சு கேள்வி கேட்குறேன். அண்ணே, அந்த பையன் என்ன தப்பு பண்ணான்னு வெளியே அனுப்புனீங்க? யார் சொல்லியான்னு சொல்லி அந்த மாதிரி தப்பான ஒரு அலிகேஷன் அந்த பையன் மேலே கொடுக்குறீங்க. வழக்கமாக நடக்கிற சண்டையில் தான் தள்ளுமுள்ள ஆகுது. வேற பவுன்சர்ஸ் வச்சிருக்காங்க. பவுன்சர்ஸ் வச்சு நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, வெளியே அனுப்பிட்டாங்க. இன்றைக்கு கலந்தாயில சீமான் அவர்களை வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் உரிமையில பேசுறாங்க. மரியாதைக்குரியவா கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் பேசுறாங்க. அந்த அடிப்படையில ஒரு மாநில உறுப்பினர் இறங்கி அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னேன். இப்பதற்கோ இல்லை திட்டுவதற்கோ யாரையும் இது பண்ண எல்லாம் அன்பான இணைக்கு தான் வந்திருக்கோம். அவங்க சொல்றது அப்பட்டமான பொய். நாம் நம்ம கட்சியுடைய மாவட்ட பொறுப்பாளர் இருக்காங்க, கட்சி பொறுப்பாளர்கள், அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இது வந்து ஒரு அன்பால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அது ஒரு தவறான தகவல் பலையில ஒரு புரிதல் குறைபாடு காரணமாக அவங்க விமர்சனம் பண்ணாங்க. அது முழுக்க பொய்யானது. கட்சி சிறப்பா நடக்க தலைமை எப்படி இருக்கணும்னு தலைவரை எடுத்து சொல்றாரு. சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்குது. இது நான் இல்ல, உலகம் முழுமைக்கு இருக்கிறது. ஏன்னா எங்க ஐயா இறையன்பு எழுதின புத்தகங்களை படிங்க. ஒரு சர்வாதிகாரி, ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாத்தான் இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டட்டா எங்க தாத்தா காமராஜ், நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியாத்தான் இருந்திருக்காங்க. ஒரு ஆசிரியர் படிக்காத மாணவர்களுக்கு பாடம் மனசுலே இல்லைன்னா 10 முறை இது வீட்டு பாடமா எழுதிட்டு வான்னு சொல்றது மாணவன் பார்வையில சர்வாதிகாரமா தெரியும். ஆனால் ஆசிரியர் பார்வையில் அது மாணவனின் நலனா தெரியும். இப்போ எது முக்கியம்ன்றீங்க? கட்சினா அப்படி கிடையாது தம்பி, கட்சினா அப்படி கிடையாது. ஒரு விதி இருக்கு, ஒரு முறை இருக்கு. எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல்னு ஒன்று இருக்கு. அது கட்டுப்பட்டு இருந்தா தான். அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன்னா கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வெளியில போனதான் சொல்லணும். ஏன்னா இது வெகு தூர பயணம். அதுல போயிட்டு அவர் சர்வாதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னு போ, நீ போய் சர்வாதிகாரம் இல்லாத போய் இருந்துக்க, போய் ஒன்று யாரு வேணாங்க. இந்த சம்பவம் எப்படி, காத்திருக்கும் சம்பவம் எப்படின்னு பஞ்சநலக் பேசுவதா படம் முடியுது. எத்தனை படங்கள்ல நம்ம பாக்குறோம். அது சம்பவம் இல்லை, நாங்க 26ல செய்ய போறதுதான் சம்பவம். மொத்தத்துல மிஷன் சாப்டர் 2026 ஸ்ட்ரிட் ஆபீசர். வெல்கம் பேக் டு சினிமா. குபேரா படம் இருக்கு இல்லைங்க, சேகர் கமலா அவர்களுடைய இயக்கத்துல பிரம்மாண்டமா தயாராகி வந்துட்டு இருக்குது. இந்த படத்துல தனுஷ் அவர்கள், நாகார்ஜுனா அவர்கள், ராஷ்மிகா மந்தன் அவர்கள் இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க. சவுத் இந்தியா பேன் இந்தியா பிலிமா இல்ல சவுத் இந்தியா பிலிமா? பேன் இந்தியா பிலிமா தான் உருவாகுது. நிறைய லாங்குவேஜஸ்லயும் வெளியாக போகுது. ஏற்கனவே சேகர் கமலா அவர்கள் தெலுங்குல லவ் ஸ்டோரி அப்படிங்கிற படத்தை வந்து இயக்கியிருந்தாரு. சின்ன கிளிம்ஸ் யார் தெரியுமா ரிலீஸ் பண்றா? யாரு? மகேஷ் பாபு அவர்கள். விஜய் தேவர்கொண்டா அவர்களுடைய நடிப்புல சாகிபா அப்படிங்கிற படம் வந்து ரெடியாகி வந்துட்டு இருந்துச்சு. படத்துல பார்ட் 1 ரிலீஸ் போறதா கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பாட்டுக்கே அவங்க வந்து ஒரு சின்ன டீசர் மாதிரி கிளிம்ஸ் மாதிரி வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ ஓவரால் அந்த சாங்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 23வது படப்பிடிப்பு வந்து ரொம்ப மும்பரமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா அந்த படப்பிடிப்பு சென்னையில முக்கியமான ஒரு பகுதியான பெருங்குளத்தூர் மேம்பாலத்தில் நடந்திருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்கள் மேல இருந்து குதிக்க போறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி வந்து படம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க.
அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ரோட்ல போனவங்க வந்தவங்க எல்லாருமே வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை வேடிக்கை பார்க்குற ஆர்வத்துல அப்படியே நின்னுட்டாங்க. அதனால நிறைய போக்குவரத்து நெரிசல்லாம் ஏற்பட்டுச்சா? அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா கீழே நிக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட். போலீஸ் வந்து டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. நிறங்கள் 3 படத்துல இருந்து ஒரு ஸ்னீக் பிக் காட்சி வெளியாயிருக்கு. அதர்வா அவர்களுடைய நடிப்புல கார்த்திக் நரேன் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் ஏற்கனவே வெளியாயிருச்சு. அதுல இருந்து ஒரு ஸ்னீக் பிக் அப்படியே தட்டி விடுவோம் அப்படின்னு படக்குழுவினர் வந்து வெளியிட்டிருக்காங்க. தட்டி விட்டாங்களா? தட்டி விட்டாங்க. தமிழ்நாட்டுல கூட ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட், ஆனா ஆந்திரால ஓங்கி அடிச்சா 150 டன் வெயிட். அது எப்படி? 150வது படத்தை ரிலீஸ் பண்ண போறாரு பாலையா அவர்கள். நடிச்ச படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? அப்படி ட்ரெயின் இப்படி பண்ணாருனாலே ட்ரெயின் பின்னாடி போயிடும். அதெல்லாம் ஒரு சக்திங்க. அதெல்லாம் இருக்கட்டும். டாகு மகாராஜ் அப்படிங்கிறது தான் படத்தோட டைட்டில். படத்தினுடைய டீசரை தான் வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு அரசியல் இதெல்லாம் சாதாரண வெப்ப நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த வாரம் உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திவ்யா. நான் கவின். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா.